இந்தியால இருக்கிற ஒவ்வொரு இன்வெஸ்டரும் இப்ப ஐடி செக்டரை பத்தி யோசிக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஏஐ வர்றதால நம்ம ஐடி ஸ்டாக்ஸை வாங்கலாமா, வித்துறலாமா, இல்ல ஹோல்ட் பண்ணலாமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ நம்மளோட இந்திய ஐடி இண்டஸ்ட்ரியை மொத்தமா காலி பண்ணிடுமாங்கிற ஒரு பெரிய பயம் எல்லார்கிட்டயும் இருக்கு. உண்மையை சொல்றோம்னா இந்த ஒரு கேள்விதான் பல இன்வெஸ்டர்ஸோட தூக்கத்தை கெடுக்குது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஐடி செக்டார் அதோட உச்சத்துல இருந்து கிட்டத்தட்ட 30% வரைக்கும் சரிஞ்சிருச்சு. இதுல இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் ஏற்கனவே பெரிய அடியை வாங்கி கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இந்த செக்டர் திரும்பவும் அதோட பழைய பீக்க தொட்டா மட்டுமே போதும் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 45லேருந்து 50% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இந்திய பொருளாதாரத்துக்கு ஐடி துறை ஏன் இவ்வளோ முக்கியம், ஏன் இதை நம்மளால அவ்வளோ சுலபமா கைவிட்டுற முடியாதுன்னு பார்ப்போம். நம்ம நாட்டோட மொத்த ஜிடிபியில சுமார் 10% வருமானம் இந்த ஒரே ஒரு துறையில இருந்து மட்டும்தான் வருது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு செக்டார் நம்ம எக்கானமிக்கு எவ்வளோ பெரிய பங்களிப்பு செய்யுதுன்னு. அது மட்டும் இல்ல, இந்திய மிடில் கிளாஸோட ஜாப் என்ஜினே இதுதான் சொல்லலாம். ஒரு நல்ல ஒயிட் காலர் ஜாப்ல டீசென்ட்டான சம்பளம் வாங்குற 3 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா ஐடி துறையில தான் வேலை செய்றாங்க. அப்போ விஷயம் என்னன்னா, ஐடி செக்டார்ல ஒரு சின்ன சரிவு வந்தா கூட அதோட பாதிப்பு அங்க நிக்காது. அது ரியல் எஸ்டேட், நம்ம வாங்குற பொருட்கள், மத்த செலவுகள்னு பொருளாதாரம் முழுக்க ஒரு அலை மாதிரி பரவி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்து நிறைய பேரு நம்ம ஐடி கம்பெனிஸ்னா வெறும் சாஃப்ட்வேர் கோட் பண்றவங்கன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையே இல்ல. அவங்க நிஜமா என்ன பண்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அவங்க ஏதோ சின்ன சின்ன ஆப்ஸ் உருவாக்குற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இல்ல. அவங்க உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகளோட மிக முக்கியமான, ஒரு நிமிஷம் கூட நிறுத்த முடியாத சிஸ்டம்களை பராமரிக்கிறவங்க. இத முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க வெறும் கோடிங் பண்றதில்ல, பெரிய பெரிய பேங்க் சிஸ்டம்ஸை மேனேஜ் பண்றாங்க, ஏஐ ப்ராஜெக்ட்களை ஒருங்கிணைக்கிறாங்க, ஒரு சிஸ்டம் ஒரு செகண்ட் கூட நிற்காம பாத்துக்கறாங்க, அது சம்பந்தப்பட்ட எல்லா சட்டச்சிக்கல்களையும் சமாளிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க. இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏஐ இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆபத்தா, இல்ல இதையெல்லாம் இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு ஒரு கருவியா? வாங்க இத ஒரு நிஜ உலக உதாரணத்தோட பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு டிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய இந்திய ஐடி கம்பெனியும் அவங்களோட ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பேங்க் கிளைண்டையும் எடுத்துக்குவோம். இவங்களுக்குள்ள பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஒரு வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐ வச்சு சிஸ்டத்தை அப்டேட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு பேங்கை 3 நாளைக்கு மூட முடியுமா? சான்ஸே இல்ல. கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. சிஸ்டத்தை அப்டேட் பண்ணும்போதும் சரி, எல்லாமே எந்த பாதிப்பும் இல்லாம நடக்கணும். ஏஐ கோடிங் எழுதும், வேலையை ஈஸியாக்கும். ஆனா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சட்டப்படி யாரு பொறுப்பேத்துக்கிறது? கோர்ட்டுக்கு ஏஐயா போகும்? இல்லையே. அந்த இடத்துல தான் டிசிஎஸ் மாதிரி மனிதர்களால் நடத்தப்படுற கம்பெனிகளோட தேவை வருது. இந்த பொறுப்பை ஏஐ கிட்ட கொடுக்க முடியாது. இப்போ டெக்னாலஜில நடக்கிற இந்த குழப்பம் ஒன்றும் புதுசில்ல. இதே மாதிரி ஒரு சீன் நமக்கு வரலாறு ஏற்கனவே காட்டியிருக்கு. அது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. 2000ல .com பபிள் வெடிச்சப்போ டெக் ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 80% வரைக்கும் சரிஞ்சது. எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. ஆனா அந்த பெரிய சரிவுக்கு பிறகும் பொறுமையா நம்பிக்கையோட முதலீடு செஞ்சவங்க நீண்ட காலத்துல மத்த எல்லா முதலீடுகளையும் விட மிகப்பெரிய லாபம் பார்த்தாங்க. டெக்னாலஜி எப்பவுமே திரும்ப வரும். சரி, எவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் ஒரு இன்வெஸ்டரா நாம என்ன பண்ணணும், உங்க போர்ட்ஃபோலியோவை எப்படி நீங்க கட்டமைக்கலான்னு சில பிராக்டிகலான ஐடியாஸ் பார்க்கலாம். இந்த ஏஐ புரட்சியில அமெரிக்க டெக் கம்பெனிஸ் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸ் அதை எடுத்துட்டு வந்து உலகத்துல இருக்கிற பெரிய நிறுவனங்களுக்கு செயல்படுத்தி ஒருங்கிணைச்சு கொடுக்கறாங்க. அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோல நல்ல வளர்ச்சிக்காக யுஎஸ் டெக் கம்பெனிகளுக்கும் ஒரு ஸ்திரத்தன்மைக்காக இந்தியன் ஐடி கம்பெனிகளுக்கும் இடம் கொடுக்கறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். பாருங்க, எல்லாம் தெளிவானதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு உட்கார்ந்திருந்தா நாம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல கம்பெனியா பார்த்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு ப்ரோ டிப்: சோஷியல் மீடியாவில் வர வதந்திகளை டிப்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் மாதிரி உண்மையான டேட்டாவை வச்சு நீங்களே ரிசர்ச் பண்ணி முடிவெடுங்க. அதுதான் எப்பவுமே உங்க முதலீட்டை பாதுகாக்கும். சோ மொத்தத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஐடி துறை இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட உண்மையான வேலை இன்டகிரேஷன் மற்றும் அக்கவுண்டபிலிட்டி. ஏஐ ஒரு அச்சுறுத்தல் என்பதை விட ஒரு பவர்ஃபுல் கருவி. இப்போ பெரிய சரிவுக்கு பிறகு பங்குகள் நியாயமான விலையில கிடைக்குது. கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். மார்க்கெட்ல பயமும் குழப்பமும் இருக்கும்போது நீங்க ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பார்க்க போறீங்களா, இல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு ஒழுக்கமான முதலீட்டாளரா செயல்பட போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.
ஒரு முக்கியமான விஷயம், இந்த பகுப்பாய்வு முழுக்க முழுக்க கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. நீங்க எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகர்கிட்ட ஆலோசனை பண்றது ரொம்ப அவசியம். உங்க பணத்துக்கு நீங்க தான் முழு பொறுப்பு.